நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தாலா நம்முடைய மார்க்கம் ஹதீஸ் ஷரீஃப்களை வந்து எந்த கூட்டத்தை அல்லாஹ் அடிக்க முடிவு செய்திருவானோ அந்த கூட்டத்திலே முதல்ல அல்லாஹ் வெக்கத்தை எடுத்துருவான். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு என்பது. அல்லாஹ்வுடைய அதாப் வருவதற்கு முன்னால் அந்த கூட்டத்தில் வெக்கம் இல்லாமல் போய்விடும். வெக்கம் இல்லாத ஒரு சமுதாயம். எந்த ஆணை பார்த்து வெக்கப்படுவதில்லை, எந்த மகரமான பெண்களை யாரையும் யாருடைய விஷயத்தையும் என்ன செய்வதில்லை என்பது பேணுதல் இல்லாத வாழ்க்கை. அந்த காலத்துடைய அரசிகள் அல்லாஹ்வை பயந்தாங்க. அம்மா சுபைதா காத்தூன் அவர்களை பற்றி எழுதுறாங்க. ஹாரூன் ரஷீதுடைய மனைவி. ஹாரூன் ரஷீத் எவ்வளோ பெரிய அரசர் என்றால் சூரியன் அஸ்தமிக்காத ஆட்சின்னு சொல்லுவாங்க. கிழக்கிலிருந்து மேற்கு வரை அவருடைய கண்ட்ரோலில் பல நாடுகள் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அரசருடைய மனைவி ஒரு நாள் அரசருக்கு முன்னால் மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அரசர் பார்த்து அதிர்ச்சியை கேட்டாரு, சுபைதா மொட்டை அடிச்சிருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்டாங்க. ஒரு பெண் மொட்டை அடிச்சா எப்படி இருக்கும்? ராணி மொட்டை அடிச்சிருக்கிறார். அரசர் கேட்கிறார், சுபைதா மொட்டை அடிச்சிட்டீங்களே என்ன காரணம், ஏன் மொட்டை அடித்தீர்கள் என்று கேட்கிறார். அப்போ அந்த ராணி சொன்னாங்க, இல்லை கணவரே, நான் என்னுடைய அறையில் தலை சீவிட்டு அப்போது ஏதோ ஒரு வேலைக்காரன் தெரியாமலே அறைக்குள்ள பூந்துட்டான். புதுசாக வேலைக்கு சேர்ந்தவன் பூந்துட்டான். பூந்தவன் ராணியுடைய அறைன்னு தெரிஞ்சதோடு பயந்து ஓடி போயிட்டான். அவனை நான் பிடிச்சிட்டு வர சொல்லி பருதாவுக்கு மறைவுலன்னு கேட்டேன். இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சியே நீ எந்த உறுப்பை பார்த்தேன்னு கேட்டேன். அவன் சொன்னா, இல்லை ராணி, நான் உள்ள நுழைஞ்சதோடு நீங்கள் தலை சீவிட்டீங்க, உங்கள் தலை முடியை தான் நான் பார்த்தேன், பயந்து ஓடி போயிட்டேன்னு சொன்னான். என்னுடைய ரோஷத்தில் என்ன தோணுச்சு, என் கணவர் அல்லாத வேறொரு அந்நியன் பார்த்த என் தலைமுடி என் தலையில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த தலைமுடியை சிரைத்து விட்டேன் என்று அந்த காலத்துடைய ராணி சொன்னார்கள் என்றால் என்ன தகவதாரிகளாக அந்த மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய இறைநேசர்களாக வாழ்ந்திருப்பாங்க. அவருடைய அரசாட்சி எங்க இருந்துச்சு என்பவர்களே? கிழக்கிலிருந்து மேற்கு வரை அவருடைய அரசாட்சிகள் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய அரசிகளாக இருந்தும் கூட அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள். இன்று நாம் அவ்வளவு நிலையில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய கல்புகளில் கிடையாது. அல்லாஹ் தாலா அனைவரையும் பாதுகாப்பானாக. கியாம நாள் வரை இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களையும் மதிக்கக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் தாலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கியாம நாள் வரை ஆக்குவானாக.